200 ரூபாய் 200 rupees ரெடியா இருக்கு. அம்மா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. 22 இட்லி எப்படிதான் காலி பண்ணான்னு தெரியலையே. நீ காலையில கூட உன் பொண்டாட்டிக்கு யூரியா பொட்டாஷ் காம்ப்ளெக்ஸ் வாங்கி கொடுன்றாங்க. பாத்துக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்றான்னு பாத்துக்கோங்க. 22 இட்லியை சாப்பிட்டு நல்லா ஷனத்தாக்குல மாரி இப்படி இப்படி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். இன்னைக்கு வந்து என்ன vlog பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு சேலஞ்ச் வீடியோ தான். பட்டுக்கும் எனக்கும் இன்னைக்கு வந்து அதிகபட்சமா ஆளுக்கு 25 இட்லி இலையில வச்சிருக்கோம். இட்லி சேலஞ்ச். ஆமா, 25 இட்லிலாம் வீட்டில் சுட்டுட்டு சட்னி சாம்பார் எல்லாமே. சட்னி இருக்கு, கார சட்னி இருக்கு, தேங்காய் சட்னி இருக்கு, பூரிக்கிழங்கும் இருக்கு. எனக்கு பூரிக்கிழங்கு தொட்டுன்னு சாப்பிட்டா பிடிக்கும். இதை மட்டும் நாங்கள் கடையிலே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டில் வந்து இட்லி செஞ்சோம். நம்ம வந்து கடையில் வேலை செஞ்சுட்டு நான் கடையிலே சாப்பிட்ருவோம். இன்றைக்கி வந்து சேலஞ்ச் வீடியோ பண்ணுறோன்றதுனால நான் கடையில் சாப்பிடல. அப்போ தானே வந்து யார் போட்டி போட்டு சாப்பிடுவா தெரியும். கடையில் சாப்பிட்டா சாப்பிட முடியாது. ஸோ வீடியோவில் போயிடலாம். சரியா? ரெடி, ஸ்டார்ட். சரி, வின் பண்ணுறவங்களுக்கு என்ன 200 rupees கண்டிப்பா தரணும். கண்டிப்பா நான் வின் பண்ண மாட்டேன்னு தெரியும். பக்கறேடா எனக்கு இட்லினாலே பிடிக்காது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். சாப்பிட போறேன். நீ மாடி பேசிட்டே இரு. எது வேணும்னாலும் அவங்க இஷ்டம் சாப்பிட்டுக்கலாம். ஆமா, ஒரே ஐட்டமா இருந்தாக்க போர் அடிச்சு. அதனால கார சட்னி, தேங்காய் சட்னி, விதவிதமா வித்தியாசமா. ஆக்சுவலா வந்து நடுவுல சாம்பார் சேலஞ்ச் வச்சிருக்கலாமோ? ஏதோ ஒண்ணு. இட்லி பிடிக்காது, பட் பசியில இட்லி சாப்பிடுவேன். அதாவது சேலஞ்ச் எப்படின்னாக்கா டைம் கணக்கெல்லாம் இல்லை. அவங்கவுங்க வயிறு ஃபுல்லாக சாப்பிடணும். யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்க அதுதான் கணக்கு. ஏதாவது ஃப்ராட் தானே பண்ணலான்னு பார்க்குறியா? இட்லி சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறது. யார் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றதா முக்கியம் இல்லை, யார் கடைசியாக வின் பண்ணுறதா முக்கியம். நீ இது வரைக்கும் ஒரு சேலஞ்சில் என்ன ஜெயிச்சுக்கிறியாப்பா? ஜெயிச்சுக்கிறியா? அப்போ ஒத்துக்க. ஒத்துக்கிறேன். பசியா இருக்கோ இட்லி வந்து உள்ள இறங்குது. இல்லைன்னா இட்லி வந்தாலே மூஞ்சா லட்ச மாதிரி இருக்கும். இப்போ மணி வந்து 10:45 ஆகுது. இன்னத்துக்குலாம் நான் கடையில் 9 மணிக்கெலாம் சாப்பிட்ருப்பேன். இன்னும் இட்லி வழிக்கின்னு போகுது கையில இருந்து. இட்லி கை கெட்டது வாய் கெட்டாம போயிட போகுது. பொறுமையா நேரமா சாப்பிடுங்க. என்ன அவசரம்? அவசரம் ஒண்ணும் இல்ல, பொறுமையா சாப்பிடுங்க. அவ சாப்பிட்டானா? அதெல்லாம் சாப்பிடாது. பட்டுக்கடையில் வைக்கிற கார சட்னி, தேங்காய் சட்னி வேற லெவலில் இருக்கும். விக்கிறது கூட புட்டு வைக்கிறவங்க முன்னாடி சாப்பிடுவாங்களா அவனுக்கு? அப்படி பயந்துக்கலாம் பட்டு சாப்பிடு. அதுக்கே பட்டு வந்து வீட்டில் நானே ஏதாவது சட்னி செய்யறேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டா. இன்னைக்கு ஏரியா கட்டு கரண்ட் இல்லை, டெய்லி ஒரே மாதிரி தான் சட்னி சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்றான். சட்னிக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு மிக்ஸியில் அரைக்கலாம் போல கரண்ட் இல்லையே சித்தி அப்படின்றா சாதனா. சரி, எல்லாம் ஃபுல் வேஸ்ட் அப்படியே எடுத்து வச்சாச்சு. இவர் ஸ்பெஷலாக பூண்டு சட்னி செய்யலான்னு பார்த்தாரு. ஆசையில் மண்ணு வந்துட்டு. தண்ணி எடு. பட்டு நான் 5வது இட்லி சாப்பிட்றேன். அது என்னமோ 25 இட்லியில யார் சாப்பிட்டு முடிக்கிறான்? நீ 5வது இட்லி சாப்பிட்டா 4வது இட்லி கூட சாப்பிடுவான். கடைசியா யார் சாப்பிட்டு முடிக்கிறா, யார் அதிகமான இட்லி சாப்பிட்றா, அதுதான் கணக்கு. சித்தப்பா ஒரு இட்லியை 3 புள்ளியில சாப்பிட்டு போல. அப்படிலாம் சொல்லக்கூடாது. பொறுமையா சாப்பிடுங்க. அப்பதான் அடைக்காத கொள்ளாத நேரமா சாப்பிட முடியும். சித்தி தான் கோழி கொத்துற மாதிரி சாப்பிடுறாங்க. சித்தி கோழி கொத்துற மாதிரி கொத்துறாங்களா? நீ அங்க பூரி பிரிச்சு வச்சிட்ட. தண்ணியை போய் ஒரு முழுக்க குடிக்கிறாப்பா. இட்லி சாப்பிட்டு பெல்ட் லூஸ் பண்ணு. ஆல்ரெடி லூஸ் பண்ணியாச்சு. செயலும் சிந்தனையும் இலையில தான் இருக்குது. தண்ணி எவ்வளவு நாள் குடி நீ மாட்டான். தண்ணி விஷயத்துக்கு சாப்பிட முடியாது. தண்ணி ஊத்துங்க.
இந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். ஒரு மணி நேரம் குடிக்கூடாது. போதும். கோழி கொத்துற மாதிரி கொத்துறாங்கன்னு சொன்னே வெறி வந்துச்சு போல வேகமா சாப்பிடணும். வெறி வந்துட்டு கிரி வெறி ஆயிட்டு. நீ பேசாத, அவங்க பேசாம எப்படி சாப்பிடுறாங்க? வாயை முடிங்க சாப்பிடுன்றியா? பேசினே சாப்பிடுறோம். வாயை முடிங்க எப்படி சாப்பிட முடியும்? பேச்சு கூட பேசுறது. அம்மா, வாயை முடிங்க சாப்பிடணுமான்னு கேட்ட மாதிரி சாதனை கிட்ட ஆமான்னு. ஆமா நாங்க வாயை முடிங்க எப்படி சாப்பிட முடியும்? எதுக்கு இருக்கறவங்க தான் பேசணும். சாப்பிடுறவங்க பேசக்கூடாது. வாய் மூடு. நாங்க பூரி கிழங்கு இருக்கு, எனக்கு பூரி கிழங்கும் பிடிக்கும். இட்லி. கவுண்டர் கொடுக்குறோம். ஆனா இட்லியை விட தோசைக்கு தான் பூரி கிழங்கு நல்லா இருக்கு. ஏன்னா மசாலா தோசை மாதிரி இருக்கும். முக்குது வண்டி இன்ஜின் இழுக்க மாட்டேங்குது. மதியம் சாப்பாடுக்கும் சேர்த்து இப்பயே சாப்பிடுமா? நல்லா யார் தெரியுமா? நாய்ஸ். என்னது? நாய்ஸ் சேகர். இப்படி நாய்ஸ் சேகர். தாலியை தட்டிங் பண்ண. பூவா மாதிரி பிசைஞ்சிடலாமா? ஐயோ, சீ. ரெண்டே ஒண்ணு வாயில. அப்படி பேசஞ்சு நான் எவ்வளவு டீசெண்டா அழகா சாப்பிட்டுக்கிறேன். ஓ இலைய பாரு, கோழி கொத்தன மாதிரி தான் இருக்குது. அதனா ஒரு விஷயத்து மூக்கால வருது. இப்போ வந்து பூண்டு சட்னியாக தான் வச்சுக்கேன், சூப்பராக உள்ள போயிட்டே இருக்கும். டெய்லி இதே சட்னி இதே சாம்பார் இதே கிழங்கு பார்த்து எனக்கே போர் அடிச்சிச்சு. அப்ப டெய்லி நீ பட்டினியா இருக்க வேண்டியதான். ஏன்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் கடையில இருந்தா கிழங்கு வேணுமா? ஸ்டமக் ஃபுல். சாதனாக்கு கிழங்கு வேணுமா? தள்ளி விடு. லிமிட் 5 இட்லி 6 இட்லி ரெகுலராக சாப்பிட்றது. எக்ஸ்ட்ரா ஒரு 4 இட்லி ஒரு 10 இட்லி உள்ள ஆமா, போகும். போட்டிக்காக ஜெயிக்கணுன்ற வெறி உன் கண்ணுல தெரியுது கிரி. ஜெயிக்கணுன்ற வெறி உன் கண்ணுல தெரியுது கிரி. வெறும் தள்ளி இட்லி ஆறு. பிக்கப் லைன்லாம் செமையா தான் சொல்றேன். அத்தை பிக்கப் லைன்ஸ் அந்த மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டுக்கலாம். இது நீ சாதனை அப்படி பண்ணிடணும்னு நினைக்கிறேன் இந்த சேலஞ்சு. ஆமா, சாதனாலும் நல்லா சாப்பிடும். அதனால 6 இட்லி மேல நான் சாப்பிட மாட்டேன். குழம்பு தளரும். 200 ரூபாய் கிடைக்குதுன்னா சாப்பிட்றது தானே? 200 ரூபாய் கிடையாது சார். எங்க அப்பா கூட போட்டி போட்டு 8 இட்லின்றது 6 இட்லி தான் சாப்பிட்டேன். 2 இட்லி விட்டாச்சு. எனக்கு பின்னாடி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. யாரு என்ன தெரியலையே, பட்டு ஜெயிச்சிடுவாளோ? 2 பேரும் சேம் தண்ணியை குடிச்சிடுறோம். நான் எப்படி எனக்கு பின்னாடி நீ சாப்பிட்ட மாதிரி இருக்கு. இப்போ நீ முன்னாடி போயிட்ட. லேட்டா சாப்பிட்டாலும் லேட்டஸ்டா முடிப்பியா? பேசினே சாப்பிடுறாங்க. இது வேற ஏரியா கட்டா, அதான் மூக்குல எல்லாம் தண்ணியா ஊத்துது. வேர்வை அது தண்ணி இல்ல வேற. வேர்வை. அப்பா சிரிப்பே தரீங்கப்பா. பூரி போய் அடிச்சு கொண்டுங்க. கொஞ்சம் மினி இட்லியா போட்டிருக்கலாமோ? போட்டிருக்கலாமோ? ரைஸ் கொஞ்சம் தண்ணி ஆக்கிடுவோம். சைஸ் எப்பவுமே வீட்ல சுடுற மாதிரி பெருசா சுட்டுட்டேன். மினி இட்லி சுட்டு ஆளுக்கு 100 இட்லி மூடி போட்டு ஊத்துது. இப்படி ஊத்தக்கூடாதா? இதுக்கு பேர் மினி இட்லி இல்ல பெரிய இட்லி இல்ல, மீடியமான சைஸ் இட்லி. என்னால முடியல. குட்டி குட்டி இட்லி இருக்குல்ல, 1 ரூபாய் 2 ரூபாய் இட்லி. முடியலாம் வச்சிருங்க. முடியலன்னா வச்சிரு. பயப்பிள்ளைக்கு சாப்பிட முடியல, வச்சிரு. அவங்க பாருங்க 4 இட்லி அதான் வச்சுக்கிறாங்க. நீங்க 4 இட்லி வச்சுக்கிறீங்க. 5 இட்லி வச்சுக்கிறீங்க. சித்தியா ஏன் கூட உட்காந்துட்டு இப்படி சாப்பிடுற? நேரம் சாப்பிட்டு முடிச்சிடணும். பட் எனக்கு ஈக்குவலா நீ சாப்பிடுறது. சித்தி அது நீங்க ஒரு இட்லி அப்படியே பேசஞ்சு ஒரு வாயில போட்டுக்கோங்க சித்தி. டக்கு டக்குன்னு அப்பதான் ஜெயிக்க முடியும். அவ்வளோதான். சரி 25 இட்லியில என்கிட்ட வந்து 4 இட்லி இருக்கு. என்னால இது மாதிரி முடியாது. அவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம், இல்லை அவங்களும் பின் வாங்குறாங்களான்னு பார்ப்போம். என்னால் முடியல. போதும். என்னால முடியும், சாப்பிடு. போதும் போதும். ஆமாம், கொத்துக்கு தோத்துட்டேன். என்கிட்ட 4 இருக்குது. நீ அதை கம்மியாக்குறியா இல்லை என்ன பண்ற? நான் சித்தி பார்த்து நீ ஒன்றும் நான் சாப்பிடுவேன். ஒரு இட்லி என்ன 2 இட்லி சாப்பிட்ட கூட நீங்க தான் ஜெயிச்சிங்க. இன்னும் 6 இட்லி சாப்பிட்டாலும் நான் தான் வின்னேன். இல்ல தண்ணி கொடு. தண்ணி குடிச்சீங்கன்னா எப்படி சாப்பிடுவீங்க? என்னால் முடியல. தண்ணி குடிச்சு தான் 3/4 இட்லி உள்ள போகுது. சாப்பிடுச்சுப்பா. நிறைய சாப்பிட முன்ன வச்சிருங்க. இது வரைக்கும் வந்துட்டா என்னால் தண்ணி எப்படி 200 ரூபாய் குடிச்சு என்கிட்ட தான் கொடுக்க போறான். அதுக்காக விட் பண்ணிட்டுவேன். அதனால மைண்ட்ல ஓட்டுறதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். 200 ரூபாய் தாள் வைக்கிறேன். இங்க பாரு 200 தாள். சரியா? 200 ரூபாய் கொடுத்து எட்டு வைக்க சொன்னாங்க. 200 ரூபாய் தெரியும் உங்களுக்கு. யாருக்கு வாந்தி வர போகுதுன்னு தெரியல. 200 ரூபாய்
200 rupees ரெடியாக இருக்குது. அம்மா ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. நான் சாப்பிட்டேன்னா நான் எடுத்துப்பேன். இந்த கேம்லயே நான் தான்ப்பா ஜட்ஜி நான் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. அப்போ ஜட்ஜிக்கு எங்கள் கையால் ஒரு ரூபா சாப்பிடணும். இந்தா சாப்பிடு. அப்ப இந்த வாட்டி ஆயா ஆங்கர் ஏதோ சட்ட மாட்டிக்கிறாங்கிறா. ஆஜே முடியலடா நம்ம சாமி. நான் தான் இந்த வாட்டியும் ஜட்ஜ். அவராலே முடியல. மூச்சு மூச்சு பாக்குறாரு அவரு. சித்தி மூன்று இட்லி வந்து அது அப்படியே வயிச்சு சாப்பிடுறது. இந்த பக்கம் இப்போதைக்கு 4 இட்லி கணக்கு தான் இருக்குது. அதெல்லாம் கிடையாது. சொச்சமா நான் கரெக்டா 4 வச்சிருக்கேன். இங்க பாரு. அதெல்லாம் வச்சு ஓரத்துல வைக்க. இல்ல எப்படியா இருந்தாலும் 3 வச்சிருக்காங்க. குத்திட்டு நீ தானே வாங்கிக்கலாம். நான் தான் ஒரு காலத்துல 30 இட்லியே சாப்பிட்டுக்கிறேன். இப்ப சாப்பிட முடியல. அசால்ட்டா சாப்பிடுவேன். ஆனா இப்ப நார்மலா வந்து 7 இட்லி 8 இட்லி அதுதான் சாப்பிடுவேன். போட்டிக்காக சாப்பிட்ட 21 இட்லி சாப்பிட்டுட்டேன். இதுக்கு மேல என்னால முடியல. தண்ணி குடிச்சே 22 இட்லி எப்படிதான் காலி பண்ணான்னு தெரியலையே. பாட்டில் எடு. உண்மையா சொல்றேன், எல்லா இட்லியும் நான் சாப்பிட்டுருப்பேன் அந்த பூண்டு சட்னியா இருந்தால். என்னால முடியலடா சாமி. என்ன இதுக்கப்புறம் நீ உங்க பொண்டாட்டிக்கு சாப்பாடே போடலன்னு எனக்கு கேட்க மாட்டாங்க. நீ காலையில கூட உன் பொண்டாட்டிக்கு யூரியா பொட்டாஸ் காம்ப்ளெக்ஸ் வாங்கி கொடுங்க. யூரியா தவிடு காம்ப்ளெக்ஸ் பாத்துக்கு எந்த அளவுக்கு சாப்பிட்றான்னு பாத்துக்கோங்க. 22 இட்லியை சாப்பிட்டு நல்லா செனத்தாக்கல பேர் இப்படி இப்படி. என் பட்டு இதுக்கப்புறம் யாருமே கேட்கக்கூடாது உன் பொண்டாட்டிக்கு சாப்பாடே போட மாட்டேன்ட்டு. 22 இட்லியை முழுங்கிட்டு அசால்ட்டா உட்காந்துருக்குறா. அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல. ஏமா உன் புருஷன் உனக்கு சாப்பாடே போட மாட்டேன். என் வீட்டுக்கு வந்து நான் உன்னை 1 மாசம் சாப்பாடு நல்லா போட்டு குண்டாக்கி வீட்டுக்கு கிடப்புறேன்றாங்க. பாத்துங்க எத்தனை இட்லியை முழுங்கி இருக்கிறான்ட்டு. இதுக்கப்புறம் யாரும் கேட்காதீங்க. அது வந்து போன் வெயிட். ஜீன் முடிச்சா 1 டன் வெயிட். ஒத்துக்கிறேன், நீ வின் பண்ணிட்டேன்ட்டு ஒத்துக்கிறேன். பட்டு இலையில 3 இட்லி இருக்கு, என் இலையில 4 இட்லி இருக்கு. போதும். உள்ள தள்ளி இல்லனா சித்தப்பா தான். இல்ல 3 இட்லி தான் இருக்கு. இல்ல சாப்பிட்டதெல்லாம் வெளில வந்துட்டா சேகர் தான் வின்னர். 3 இட்லி பேலன்ஸ். அந்த 1 இட்லில பட்டு வச்ச 1 இட்லில 3/4 இட்லி அப்ப நான் சாப்பிட்டேன். அப்ப நான் தானே வின்னர். சரி எடுத்துக்க, நான் தான் உனக்கு தரேன். அப்படி எதுக்கு புடுங்குற? உனக்கு மனசார தீனி மாடுன்ற பட்டத்தை கொடுத்து உன்னை பாராட்டி 200 ரூபாய் உனக்கு நான் அன்பளிப்பா தரேன். தீனி மாடுன்னு சொன்ன ஒத்துக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் சும்மாதான் கலாச்சேன். அவங்க நல்லா சாப்பிட்டாங்க. என்ன பார்த்து யாருமே தீனி மாடுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நான் நல்லா தான் சாப்பிடுவேன். எனக்கு சொன்னாலும் பிரச்சனை கிடையாது. இந்த கையில தான் வாங்கணும் பட்டை. நன்றி. சரி எனக்கு ஒரு ஜூஸ் ஏன் செரிக்கிறதுக்கு. இந்த சேலஞ்ச் வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணனும்னா பண்ணுங்க. பட் முடியும்னா ட்ரை பண்ணுங்க. பாதி வந்துரும்னா ட்ரை பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஆமா. சோ இந்த வீடியோ வந்து ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நாளைக்கு சூப்பரான வீடியோல பார்க்கலாம். பாய். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.